ஸ்பேஸ் விடாமல் அடித்தான்னா அது தப்புன்னு வரும். அப்போ அது வந்து நியூ டெல்லி ரைட் தானேன்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 என்ன, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு? அதுக்கு கிளிக் டு ஆன்சரில் இன்சர்ட்டில் ஆக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா அதில் ரன் மேக்ரோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2க்கு மேக்ரோவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே அதை வந்து டைப் பண்ணலை. அப்போ புதுசாக கொஸ்டின் க்ரியேட் பண்ணால் அதுக்கு எப்படி ஆன்சரை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெவலப்பரில் வியூ கோட், இந்த கொஸ்டின் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அது அப்படியே Ctrl+C, அதுக்கு கீழே உள்ள லைனுக்கு அடுத்த லைனில் Ctrl+V. இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 2 2 இடத்துல காப்பி ஆகிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் அந்த கொஸ்டின் நம்பர் 1ங்கிறத எங்கெங்கெல்லாம் 1 வருதோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து 2ன்னு மாற்றுறேன். இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு தானே, இதில் குழப்பம் வராது, ஏன்னா 2 வேர்ட்ஸ்லாம் இல்லை. அப்போ சென்னை. இப்போ இதில் 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? அப்போ இதுக்கும் நம்ம வந்து மேக்ரோ அசைன் பண்ணலை. அப்போ டெவலப்பரில் வியூ கோடில் போய் அப்போ கொஸ்டின் நம்பர் 1ஐயோ கொஸ்டின் நம்பர் 2ஐயோ காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 2 தடவை இருக்கு இல்லையா, அப்போ எங்கெங்கெல்லாம் 2 வருதோ அதை பூரா 3ன்னு மாற்றுங்க. ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? அப்போ NARENDRA, இங்கே ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்பேஸ் விடணும், இங்கே ஸ்பேஸ் விடாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ் விட வேணாம். அதே மாதிரி நரேந்திரக்கு இங்கே என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதே ஸ்பெல்லிங் தான் அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் டைப் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பூராமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் முன்னாடியே கொடுத்துடணும். இப்போ 3 கொஸ்டின் நான் ப்ளேன் பண்ணியிருந்தேன், 3க்குமே நான் மேக்ரோஸ் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் 10 கொஸ்டின் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொஸ்டின் நம்பரை சேஞ்ச் பண்ணி அதற்குண்டான ஆன்சரை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போகலாம். அப்போ இப்போ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுக்கு நான் ஏற்கனவே ஆக்ஷன் கொஸ்டின் நம்பர் 2 கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கும் இன்சர்ட்டில் ஆக்ஷனில் போய் கொஸ்டின் நம்பர் 3 அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. இப்போ நான் 3 கொஸ்டின் பண்ணியிருந்தேன், 3க்குமே ஆன்சர் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங்கில் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நம்மளோட நேம் கேட்கும். அதற்கப்புறமா வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே ஸ்பேஸ் வரக்கூடாது, கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கக்கூடாது, இடையில ஸ்பேஸ் வரணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது. அப்போ பாருங்கள், நியூ ஸ்பேஸ் டெல்லி. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு? சென்னை. Who is the Prime Minister of India? Narendra Modi. இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா you got 3 out of 3. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணோம்னா ஹோம், திரும்ப அவன் நேமை டைப் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என் பட்டனை கொடுத்துட்டு குவிஸை முடிச்சுக்கலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி அந்த ரிசல்ட்டுங்கிற எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரிசல்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் சப்போஸ் தெரியாமல் கர்சரை வெளியில் எங்கேயாவது வச்சு கிளிக் பண்ணால் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு, அடுத்த கொஸ்டின். அப்போ ஆன்சரே அவன் வந்து டைப் பண்ணவே இல்லை, ஆனால் குவிஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி வெளியில் கிளிக் பண்ணி அடுத்த ஸ்லைடு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர் பாயிண்டில் டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு டிரான்சிஷன்ஸில் ஆன் மவுஸ் கிளிக் அப்படிங்கிறத இந்த ரைட் சைடு இருக்கும், அதை எடுத்து விட்ருங்க.
அதே மாதிரி செகண்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணி ஆன் மவுஸ் கிளிக் அப்படிங்கிற டிக்கை எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டினில் ட்ரான்சிஷன்ஸில் ஆன் மவுஸ் கிளிக்கை எடுத்து விட்ருங்க. இப்போ செஞ்சு பாருங்கள். ஸ்லைட் ஷோவில் வெளியில் எங்கே வேணால் கிளிக் பண்ணலாம், ஆனால் அடுத்த ஸ்லைட் போகாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அந்த கிளிக் டு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்லைடு போகும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் எப்போவுமே ட்ரான்சிஷன்ஸில் நீங்கள் அந்த கிளிக் அப்படிங்கிற ஆன் கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக்கை எடுத்து விட்ருங்க. இதை நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயும் நம்ம சொல்லாமல் விட்டாச்சு. அதனால் அந்த பவர் பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி செஞ்சிடலாம். நன்றி.